கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சாலையின் நடுவே வைக்கப்பட்டுள்ள சென்டர் டிவைடர் மீது அரசு பேருந்து மோதி விபத்தானது. பேருந்து பயணிகளுடன் சென்றபோது பின்னால் வந்த இருசக்கர வாகனம் இடதுபுறமாக பேருந்தை முந்தி செல்ல முற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது இருசக்கர வாகனம் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் பேருந்தை அவசரமாக வலதுபுறம் திருப்பிய நிலையில் பேருந்து சாலையில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஓட்டுநர், நடத்துனர் உட்பட 18 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் கெங்குவல்லி, மங்கப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து நாமக்கல், சேலம், திருச்சி ஆகிய வெளி மாவட்டங்களிலிருந்தும் 600 காளைகள் மற்றும் 400 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. மதுரை மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் பணி செய்யும் அவலநிலை உருவாகியுள்ளது. சோழவந்தான் பேரூராட்சியில் தூய்மை பணிகள் அனைத்தும் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான தூய்மை பணியாளர்கள் உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி பணிபுரிகின்றனர். இதனால் பணியாளர்கள் நோய் தொற்று, விஷவாயு தாக்குதலுக்கு உள்ளாகின்றனர். இதையடுத்து தூய்மை பணியாளர்களுக்கு ஒதுக்கப்படும் நிதிகளை விடியா அரசு தனிநபர் சுயநலத்திற்காக பயன்படுத்தப்படுகிறதா என்று மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கரூரில் நர்சிங் கல்லூரி மாணவிகளுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆச்சிமங்கலம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் நர்சிங் கல்லூரி விடுதியில் தங்கியுள்ள மாணவிகளுக்கு உணவாக புரோட்டா வழங்கப்பட்டது. இதனை சாப்பிட்டு 20க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்களை கல்லூரி நிர்வாகம் ராயனூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பழனியில் அரசு பள்ளி மாணவர்களை அவதூறாகவும் ஜாதி பெயரை கூறி திட்டிய ஆசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சத்யா நகரைச் சேர்ந்த மாணவர்கள் அங்குள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகின்றனர். இங்கு பணியாற்றும் கணித ஆசிரியர் ராஜபாண்டியன் அந்த மாணவர்களை அவதூறாக பேசியது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேடைக்கு மேடை சமூக நீதி பேசும் திராவிட மாடல் ஆட்சியில் மாணவர்களை சாதி பெயரை கூறி அரசு பள்ளி ஆசிரியர் திட்டும் சம்பவம் அரங்கேறியுள்ளது. அது மட்டும் சிங்கிள் பேரண்டாக இருக்காங்க. அப்பா விட்டுட்டு போயிடுறாரு, அம்மாகிட்ட வளரல. அப்பா வேற கல்யாணம் பண்ணிக்கிறார், அம்மா வேற கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சத்யா நகர் படிப்போட அருமையே தெரியல. படிக்கவே மாட்டேங்க. 8வது ஆள் பாஸ் யார் மட்டும் எங்க நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இவ்வளோ திறமையை போட்டால் தான் உங்களை வேலை பேசிப்பாங்க. படிக்காமல் பாஸ் போடுறதுக்கு என்னங்க அர்த்தம்? தருமபுரி மாவட்டத்தில் சரக்கு லாரி மோதி மின்கம்பங்கள் சேதமடைந்தது. பாலக்கோடு அருகே ஜக்கசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த திருமூர்த்தி என்பவர் தனக்கு சொந்தமான சரக்கு லாரியில் அதிக அளவிலான பாரத்தை ஏற்றி கொண்டு சென்றார். அப்போது சாலையோரம் இருந்த 8 மின்கம்பங்கள் மீது மோதி லாரி விபத்துக்குள்ளானது. தொடர்ந்து கம்பங்கள் உடைந்து குடிசை வீட்டின் மீது விழுந்ததில் பொதுமக்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இச்சம்பவம் குறித்து இதுவரை விடியா அரசு மின்வாரியம் சார்பில் எந்த புகாரும் பதிவு செய்யவில்லை என கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் வார விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்ட நிலையில் படகு சவாரி செய்ய நீண்ட வரிசையில் காத்திருந்து ஏராளமானோர் இயற்கை காட்சிகளை ரசித்தவாறு படகு பயணம் செய்தனர். மேலும் அண்ணா பூங்கா, சேர்வராயன் மலை, அண்ணாமலையார் கோயில் உள்ளிட்ட இடங்களிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாற்றில் கலக்கும் தொழிற்சாலைகளின் கழிவு நீரால் பாலாற்றில் மீன்கள் செத்து மிதப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்பட்டு வரும் தோல் தொழிற்சாலைகளில் இருந்து சட்டவிரோதமாக திறந்துவிடப்படும் கழிவு நீரால் பாலாற்றில் நுரை படர்ந்து ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கின்றன. இதனால் மாரப்பட்டு பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாகவும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு தொற்று நோய்கள் பரவுவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விடியா அரசு தனியார் நிறுவனங்களுக்கு துணை போவதால் ஆறுகள் மாசடைந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தண்ணி மொத்தமே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. போக போக நாட்கள் போக போக இந்த தண்ணி எல்லாம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இங்க இப்ப பாத்தீங்கன்னா மொத்த மீனும் இறந்து இருக்கு. இந்த தண்ணியை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஒரு விவசாயம் பண்ண முடியாது, குடிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒரு எந்த விஷயமும் யூஸ் பண்றது கூட இந்த தண்ணி யூஸ் பண்றது இல்ல.
ராணிப்பேட்டை அரக்கோணம் மேற்கு ஒன்றிய திமுக செயற்குழு கூட்டத்தில் திமுகவினரிடையே ஒற்றுமையில்லாமல் நிலவும் கோஷ்டி அரசியல் வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. கிளைக்கழக செயலாளர்களுக்கு எந்த தகவலும் தெரிவிப்பதில்லை எனவும், பொங்கல் பரிசு வழங்காமல் கட்சிக்காரர்களையே விடியா திமுக ஏமாற்றுவதாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மொத்தத்தில் கடும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு திமுக ஒற்றுமை சந்தி சிரித்தது. தஞ்சாவூரில் சரக்கு ரயிலின் என்ஜின் தடம் புரண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கும்பகோணம் ரயில் நிலையத்தில் 21 பெட்டிகள் கொண்ட சரக்கு ரயில் நெல் மூட்டைகளை ஏற்றுவதற்காக 4வது தடத்திற்கு வந்தது. அப்போது சரக்கு ரயிலின் முன் என்ஜினை பின்னோக்கி இயக்கிய போது எதிர்பாராத விதமாக முதல் என்ஜினில் உள்ள 3 சக்கரம் தண்டவாளத்தில் இருந்து தடம் புரண்டது. இதனால் கும்பகோணம் குட்செட்டில் நெல் மூட்டைகளை ஏற்றும் பணி தடைப்பட்டது. தூத்துக்குடியில் வியட்நாமைச் சேர்ந்த வின்ஃபாஸ்ட் மின்சார கார் தயாரிப்பு நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டிய நிகழ்ச்சியில் பொம்மை முதல்வர் வாயை திறக்காதது தொழில் முனைவோர்கள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சில்லானத்தம் பகுதியில் கார் தயாரிப்பு தொழிற்சாலை துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விடியா முதல்வர் பேசாமல் அலட்சியமாக செயல்பட்டது நிர்வாக திறமையின்மையை எடுத்துக்காட்டியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சூசை பாண்டியாபுரம் அருகே விடியா முதல்வர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் முறையான முன்னேற்பாடுகள் செய்யப்படாததால் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் ஒருவர் மயக்கமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உணவுக்காக வரிசையில் நின்றபோது மயக்கமடைந்த பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல ஆம்புலன்ஸ் கூட இல்லாதது அரசு நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக உள்ளது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் விழாவில் அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த வாழைத்தார்கள் பொதுமக்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டா வழங்காததை கண்டித்து விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாபநாசம் தாலுகா அரையபுரம் தட்டுமால் படுகையில் வசித்து வரும் 350 விவசாயிகளுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி உடனடியாக பட்டா வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாய சங்க சார்பில் விவசாயிகள் விடியா அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேக புனரமைப்பு பணிகள் நடைபெறாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என பக்தர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோயில் புனரமைப்பு பணிகளுக்காக 67 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தற்போது வரை பல லட்சம் ரூபாய் செலவு செய்ததாக கூறும் நிலையில் முக்கிய பணிகள் எதுவும் நடைபெறவில்லை. மேலும் கோயிலில் இருந்த இரும்பு கம்பிகள், கற்கள் லாரிகள் மூலம் எடுத்து செல்லப்பட்டு விற்பனை செய்யப்படுவதுடன் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது குறித்து விடியா அரசிடம் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பக்தர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடியில் விடியா முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்ற அரசு விழாவில் சட்டமன்ற உறுப்பினரை மேடையில் ஏற்றாமல் புறக்கணித்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஓட்டப்பிடாரம் தொகுதிக்குட்பட்ட சூசை பாண்டியபுரம் அருகே மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் அரசு விழாவில் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் மேடையில் இருக்கைகள் காலியாக இருந்தும் திமுக சட்டமன்ற உறுப்பினரை மேடையில் ஏற்றாமல் இருந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சமூக நீதி பேசும் விடியா அரசின் திராவிட மாடல் ஆட்சி இதுதானா எனவும், சொந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினரையே மதிக்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோடு அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் கணவன் மனைவி இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். அந்தியூர் அடுத்த குறிச்சி செம்படப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் தனது மனைவி ராஜம்மாளுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னால் வந்த கார் ஒன்று இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் கணவன் மனைவி இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.